தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது புனித அலோசியஸ் கொன்சாகா அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. நோயாளிகள் மீது அதிக அன்பு காட்டி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக முழுமையான ஒரு வாழ்வை அர்ப்பணித்த இந்த புனித இடத்திலே நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து அவர்களுடைய நோய்களிலிருந்து நாம் விடுவிக்க இறைவனுடைய அருளை வேண்டி நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்திற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு ஆட்சியும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தையேனும் பின்பற்ற அவருடைய பேறு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 9 முதல் 18 வரை, மேலும் 20. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலித்தாயையும் தனது பள்ளிய அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்து தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும்
நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் இருப்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள், அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதை ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார், அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைப்பிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். எங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்?
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயராலேயும் அன்னை மரியாளுடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, நாம் எங்கு இருக்கிறோமோ அங்குதான் நம்முடைய உள்ளமும் இருக்கும், நம்முடைய சிந்தனைகளும் இருக்கும், நம்முடைய செயல்களும் இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். வாழ்வில் நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எனவேதான் விழிப்பாயிருந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இன்று இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, எதற்காக நம்முடைய வாழ்வினுடைய உழைப்புகள் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உழைக்கிறோம் எதற்காக என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல உடை உடுத்துவதற்காக, நல்ல சகோதர சகோதரிகளோடு வாழ்வதற்காக, நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்காக, நல்ல ஒரு இருப்பிடத்தில் தங்குவதற்காக, இவ்வாறாக நம்முடைய உழைக்கின்றது எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது, இவைகள் நமக்கு ஒரு முழுமையான வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான். 100 கோடி போட்டு வீடு கட்டினாலும் வாழ தான் போகிறோம், ஒரு சின்ன குடிசையில் இருந்தாலும் வாழ தான் போகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு நாம் வாழப்போகிறோம் என்பதுதான் என்ற இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த கொடுத்ததலை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வில் உண்மையிலேயே அதை பயனுள்ளதாக, அதை வாழ்வளிக்கக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நாம் வாழக்கூடியவர்களாக இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பினுடைய சந்தர்ப்பத்தை நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு முழுமையான மனநிலையோடு பயன்படுத்த வேண்டும். அந்த வாழ்வினுடைய சந்தர்ப்பத்தை நாம் தவிர்க்கப்படுகின்ற பொழுது, வீணடிக்கின்ற பொழுது, அது முற்றிலுமாக நம்முடைய வாழ்வில் எதற்கும் உதவாத ஒரு மனநிலைகளோடு வாழக்கூடியவர்களாக நாம் தள்ளப்படுகிறோம். எனவே இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் இறைவனுடைய வாழ்வை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் என்பதை இன்றைய இறைவனுடைய வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற அனைத்தையும் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, பணத்திற்காக நாம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அங்கு உண்மை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, அங்கு பொய்மையும் ஏமாற்றுகின்ற தன்மையுமாக சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அந்த உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்ததை நம்மால் வாழ முடியவில்லை. எனவே எதற்காக என்று அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது, வாழ்வில் பணம் 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 இறந்தாலும் வாழ்வின் உடைய பணம் எதற்கும் பயன்படுவதில்லை. வாழ்ந்தாலும் அதை எப்படி காக்க வேண்டும் என்ற ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையை நாம் யோசிக்கின்ற வாழ்கின்ற ஒரு பயணமாக மாறுகிறது. எனவேதான் இறைவன் நீங்கள் சேர்த்து வைக்கின்றவை எதற்கு என்று சொல்லுகிறார். எனவே திருடன் வருகின்ற பொழுது எதற்கு திருடுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அவனுக்கு கிடைக்கவில்லை, உழைக்கிறான், ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை. அங்கு அவன் கிடைக்காத பொழுது அங்கு எவன் அதிகமாக வைத்திருக்கின்றானோ அதை அவனிடத்தில் திருடுவதற்கான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இறைவன் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார், அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்ததில் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த தகுதி உள்ள ஒரு மனநிலைகளோடு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இறைவன்
மிக தெளிவாக நம்முடைய கண்ணை நமக்கு சொல்லுகிறார். இந்த கண் தான் எல்லா நிலைகளிலும் நம்மை நல்லவர்களாக கெட்டவர்களாக நம்மை அழைத்து செல்கிறது. நல்லதை பார்க்கவும் செய்யக்கூடியது இந்த கண்ணு தான், தீயவை பார்க்கக்கூடிய செய்வதும் இந்த கண்ணு தான். எனவே நாம் எப்படிப்பட்ட இறைவனுடைய பார்வையில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த கண்ணின் வழியாக தான் நம்முடைய உடல் முழுவதிலும் நாம் நல்லதை பெற்றுக்கொள்கிறோமா கெட்டதை பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே தான் சக்கேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பார்வையை பெற்றான். அந்த பார்வையை பெற்றதன் வழியாக தான் அவன் இயேசுவோடு வாழ்கின்ற ஒரு மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறான். இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். எனவே இறைவன் அவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவன் முழுமையாக பெற்றுக்கொண்டான். அதே போல நாம் திருவிவிலியத்திலே நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். 38 ஆண்டுகளாக நடக்க இயலாத இருந்த அந்த குருடன் முடக்கவாத மனிதன் ஆண்டவருடைய அந்த வாய்ப்பை பெற்றான். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எழுந்து நடக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்று அந்த ஒரு முழுமையான ஒரு வாய்ப்பை பெற்றதனால் அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை தான் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனித உலகில், இந்த மன்னகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சம்பாதிக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும், பிறரை ஏமாற்ற வேண்டும், பிறரை கொள்ளடிக்க வேண்டும் என்ற மனநிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது இந்த சக்கேயுவை போல நாம் இயேசுவை பார்த்து இயேசுவுக்கு உகந்தவர்களாக இந்த வீட்டிற்கு, இந்த இல்லத்திற்கு, நம்முடைய உள்ளத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக நாம் வந்திருக்கிறோமா என்பதை, வாழ்கின்றோமா என்பதை தான் இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தன்னுடைய சீடர்களுடைய வழியாகவும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பொன்னும் பொருளும் பையும் பணத்தையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், நீங்கள் எங்கு போனாலும் நீங்கள் அங்கு தங்கி இருக்கின்ற போது இறைவனுடைய அமைதியை கொடுங்கள், அன்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், பள்ளிகளாக இருக்கலாம், எங்கு போனாலும் காசு இருக்கா, உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், காசு இல்லையா, தயவு செஞ்சு இங்கே உனக்கு இடமே இல்லை, அப்படி என்ற ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காசுக்காக தான் இன்று உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய புனிதருடைய வாழ்வையும் பார்க்கின்ற பொழுது அவர் காசுக்காக வாழவில்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு நோயாளிகளுக்காக முற்றிலுமாக அவருடைய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அந்த ஒரு மனநிலைகளோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது இறைவனிடத்திலே நாம் விலைமதிப்பற்ற ஒரு செல்வந்தர்களாக வாழ முடியும். இந்த மண்ணுலகில் ஏழை லாசரை புறக்கணித்த பணக்காரனை போல இன்னும் இடித்து நான் பெரிதாக கட்டுவேன் என்று சொன்ன அந்த பேராசை கொண்டவனைப் போல நாம் வாழ்ந்தோம் என்றால் இறைவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக உகந்ததாக இருக்காது. எனவேதான் இறைவன் நற்செய்தியின் வாயிலாக பார்வையற்ற குருடனையும் முடக்குவாதமுற்றவனையும் மன சோர்ந்து போனவனையும் மனதளவில் கஷ்டப்பட்டவனையும் அவர் நமக்கு காண்பிக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் கொடுத்த இந்த கண்ணின் ஒளி நம்முடைய வாழ்வில் என்றும் இறைவனுடைய ஒளியில் வாழக்கூடிய பிள்ளைகளாக குடும்பங்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன். சுமையான என் வாழ்வை சுமை தாங்கி உன்மேல் வைத்தே சுமையாற்றி தந்திடுவா இறைவா 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 சுமையான என் வாழ்வை விழியில் தேங்கிய ஏக்கங்கள் வழியில் தோய்ந்த சோகங்கள் கேள்விக்குறியாகும் என் வாழ்வே கேள்விக்குறியாகும் என் வாழ்வை தேவா உன் பாதம் படைக்கின்றேன்
தேவாவும் பாதம் படைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மர நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமை. உமது இரக்க பெருக்கத்தினால் உமது பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னு நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் முதநாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்றபடி பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்களுக்காக உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உங்கள் உள்ளம் எங்கு இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஓட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.